ஓம் பிரபன்ன பாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமஹ. ஞேயः ஸ நித்யசந்நியாஸீ யோ ந த்வேஷ்டி ந காங்க்ஷதி நிர்த்வந்த்வோ ஹி மஹாபாஹோ சுகம் பந்தாத் பிரமுச்யதே. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்தில் கர்மயோகியை புகழ்ந்து பேசுறார். அர்ஜுனன் கர்ம சந்நியாசத்தை உயர்வா நினைக்கிறான். கர்மயோகமும் உயர்ந்தது தான்ப்பா, தகுதியை பொறுத்து தான் நாம் கர்ம சந்நியாசம் பண்ண முடியும். ஆகவே கர்மயோகியும் சந்நியாசின்னு புகழ்ந்து பேசுறார். இங்கே சஹா நித்திய சந்நியாசி இது ஜ்ஞேயா இதுங்கிறது ஸ்லோகத்திலே நம்ம சேர்த்துக்கிறோம். அவனை எப்பொழுதும் சந்நியாசி அப்படின்னே தெரிஞ்சுக்கணும். யாரு? யஹா ந துவேஷ்டி ந காங்க்ஷதி, எவன் எதையுமே விரும்புறதில்லையோ வெறுக்கிறதில்லையோ. அதாவது வாழ்க்கையில் நாம் அனுபவிக்கிறது ரெண்டு தான், ஒன்று சுகம், இன்னொன்று துக்கம். அது எந்த விஷயத்தின் மூலமாக இருந்தாலும் சரி, அது எது வேணாலும் காரணமாக இருக்கலாம். இதுதான் சுகத்துக்கு காரணம், இதுதான் துக்கத்துக்கு காரணம் அப்படின்னு உலகத்தில் எதையும் வியவஸ்தை பண்ணி சொல்ல முடியாது. ஒருத்தனுக்கு சாதாரணமாக பூமியில் நடக்கிறதே கஷ்டமாக இருக்கலாம், இன்னொருத்தனுக்கு மலை ஏறுறது ரொம்ப சுலபமாக கூட இருக்கலாம். ஆகையினால சொல்கிறார் இங்கே, கர்மயோகி என்ன பண்ணுறான், வாழ்க்கையில் எதையும் விரும்புறதில்லை, எதையும் வெறுக்கிறதில்லைங்கிறார். விருப்பு வெறுப்பு இல்லாதவன் சந்நியாசிக்கு சமானமானவன். சந்நியாசிக்கு என்ன ஒரு மனசாந்தி இருக்கோ அதே மனசாந்தி கர்மயோகத்தை பண்ணுறதுனாலையும் கிடைக்கிறது. ஞானத்தினால வர்ற மனசாந்திங்கிறது ஒன்று, விருப்பு வெறுப்பு இல்லாமல் ஏற்படுற ஒரு மனசாந்தி கர்மயோகிக்கு வருது. கர்மயோகின்னா லௌகிக பலன்களை விரும்பாமல் மனசு சுத்தமாகணுங்கிறதுக்காக கர்மா பண்ணுறவனைத்தான் இங்கே பகவான் கர்மயோகிங்கிறார். சஹான்னா அந்த கர்மயோகி. இதுக்கு முதல் ஸ்லோகத்தில் சொன்னார் இல்லையா, தயோஸ்து கர்ம சந்நியாசாத் கர்மயோகோ விசிஷ்யத்தேனர். கர்ம சந்நியாசத்தை காட்டிலும் கர்மயோகம் விசேஷமானது, சிறந்ததுன்னு சொன்னார். பெரும்பாலான அஜ்ஞானிகளுக்கு கர்மயோகம்தான் சிறந்தது. கர்ம சந்நியாசியை போலவே நீ இந்த கர்மயோகியையும் புரிஞ்சுக்கணும். சஹா நித்திய சந்நியாசி, எப்பொழுதும் அவன் சந்நியாசிக்கு சமானமானவன் தான். அவன் சந்நியாச வாழ்க்கையை தேர்ந்தெடுக்காட்டாலும் வேதாந்தம் படிக்கிறதுக்குன்னு ஒரு மன அமைதியை உடைய சந்நியாசியும், லௌகிக பலன்களை விரும்பாம கர்மத்தை பண்ணுகிற கர்மயோகியும் ஒன்று தான் அப்படிங்கிறது என்னுடைய பொருள். இன்னும் இதை போல சில ஸ்லோகங்கள்லாம் பின்னால் சொல்ல போறார், 6வது அத்தியாயத்தில் வரப்போகிறது. நிர்த்வந்தோஹி மகாபாஹோ. மகாபாகோன்னா புஜபல பராக்கிரமம் உடையவனே, பெருந்தோள் உடையவனே அர்ஜுனா. நிர்த்வந்த்வஹா, நிர்த்வந்த்வஹான்னு சொன்னால், துவந்துவம்னு சொன்னால் இருமை. இந்த லாபம் நஷ்டம், வெற்றி தோல்வி, சுகம் துக்கம் இப்படி சொன்னோமே ஏற்கனவே. இதெல்லாம் 2வது அத்தியாயத்திலே பார்த்துருக்கோம், சுக துக்கே சமய கிருத்வாங்கிற ஸ்லோகத்தில். ஆக இந்த நிர்த்வந்துவம், இந்த துவந்தங்கள்லேருந்து விடுபட்டவன், இந்த இருமைகளிலிருந்து விடுபட்டவன், பக்குவத்தினால அந்த ஆட்டிடியூட், வாழ்க்கையை புரிஞ்சுட்டு அந்த பாவனையினால இருமை வகை தெரிந்துன்னு திருவள்ளுவர் சொல்றார். இந்த துவந்துவத்திலிருந்து விடுபட்டவன் பந்தாத்து சுகம் பிரமுச்சியத்தே. ராகத்வேஷத்திலிருந்து விடுபட்டவனுக்கு சீக்கிரம் மனப்பக்குவம் வந்து குருவினுடைய அனுகிரகத்தினால தத்துவஞானம் நன்றாக விளங்கி அனாயாசமா பந்தத்திலிருந்து விடுபட்டுருவான்னு அர்த்தம். பந்தாத்து சுகம் பிரமுச்சியது, பந்தத்திலிருந்து அனாயாசமா விடுபட்டுடுவான், ஒரு சிரமம் இருக்காது. பக்குவம் இல்லாமல் கர்ம சந்நியாசம் பண்றதை காட்டிலும் பக்குவத்தை அடையறதுக்காக கர்மயோகம் பண்றது உத்தமம் அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருள். ஆக பகவான் கர்மயோகியை ஸ்துதி பண்றதன் மூலம் கர்மயோகோ விசிஷ்யத்தேங்கிற அந்த வாக்கியத்தை கொஞ்சம் விளக்கி சொல்லியிருக்கார் இந்த ஸ்லோகத்தில். ஞேயஸ்ஸ நித்ய சந்நியாசி யோ ந த்வேஷ்டி ந காங்க்ஷதி நிர்த்வந்த்வோ ஹி மஹாபாஹோ
சுகம் பந்தாத் பிரமுச்சியதே. எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள், மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். ஹரி ஓம்.